வாகர்த்தாய்வ சம்பிருத்தௌ வாகர்த்த பிரதிபத்தையே ஜெகத பிதரௌ பந்தே பார்வதி பரமேஸ்வரௌ. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். என்றும் மங்களகரமான குரோதி வருஷம் பங்குனி மாதம் 15ஆம் நாள் 29/3/2025 சனிக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து, இன்று மந்த வாரம் என்கின்ற சனிக்கிழமை. பொதுவாக சுபகாரியங்கள் தவிர்த்து கொள்ளுவது. இந்த சனிக்கிழமையிலே எந்த சுபகாரியங்களை செய்யக்கூடாது, எந்த சுபகாரியங்களையும் ஆரம்பிக்கவும் கூடாது. இப்போ ஒரு கும்பாபிஷேகம் என்கிற பொழுது சனிக்கிழமையிலே கிரியைகள் ஆரம்பிக்கக்கூடாது, சனிக்கிழமையிலே ஆகாரமும் செய்யக்கூடாது, சனிக்கிழமையிலே சாமியை வைக்கப்படாது, சனிக்கிழமையிலே சாமி எடுக்கக்கூடாது. இவ்வாறு இந்த சனிக்கிழமையிலே சுபகாரியங்கள் எதுவுமே செய்யக்கூடாத நாள். சனீஸ்வர பகவானுடைய வழிபாடு, சபரிமலை ஐயப்ப சுவாமியினுடைய வழிபாடு, இவ்வாறு அந்த வழிபாட்டுக்குரியது. அது மட்டுமல்லாமல் இன்றைய தினத்திலே பிதர்களுக்குரிய நாளாக பிதர்களை வேண்டி விரதமிருந்து அனுஷ்டிக்கின்ற அமாவாசை விரதம். இந்த அமாவாசையிலே தாய் தகப்பன் இல்லாதவர்கள் விரதமாக இருந்து அப்பாவோ அம்மாவோ இல்லை என்றால் ஆண் பிள்ளைகள் கண்டிப்பாக விரதமிருந்து தர்ப்பணம் செய்ய வேண்டும். பெண் பிள்ளைகள் விரதமாக இருந்து பிரார்த்தனை செய்யலாம். பொதுவாக இந்த அமாவாசையிலே அது அப்பாவுக்கு மட்டும்தான், அம்மா இல்லாதவர்கள் பௌர்ணமியிலே என்று ஒரு சிலர் பேசிக்கொள்வார்கள், அது சிலர் கேட்டுக்கொள்வார்கள். அமாவாசை திதி பிதர்களுக்குரியது. அது அப்பாவாக இருக்கலாம், அப்பாவை பெற்ற அப்பா அம்மாவாக இருக்கலாம், தாத்தா பாட்டியாக இருக்கலாம், அம்மாவளி தாத்தாவாக இருக்கலாம். பிதர்கள் அனைவருக்கும் இந்த அமாவாசையிலே விரதமாயிருந்து பிரார்த்தனைகள் செய்வதும் அதே போல் தர்ப்பணங்கள் செய்வது. இது அமாவாசை தர்ப்பணம் செய்ய வேண்டும் என்பதற்காக நான் 7 மணிக்கு வேலைக்கு போக வேண்டும், 5 மணிக்கு கிளம்பி 6 மணிக்கு தர்ப்பணம் செய்துவிட்டு போகிறேன் என்றால் அது ஆகாது, பலன் தராது. இது சிரத்தையோடு செய்ய வேண்டும். நம்மை பெற்று வளர்த்து ஆளாக்கி நல்லை கொண்டு வந்த அப்பாவோ அல்லது அம்மாவோ இல்லாதவர்கள், அவர்களுக்காக இந்த ஒரு நாள் விரதமாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு மாதங்களிலும் வருகின்ற இந்த அமாவாசை பிதர்களுக்குரிய விரத அனுஷ்டானத்துக்குரிய அவர்களை வேண்டி பிரார்த்தனை செய்வது. அப்பா இல்லை என்றால் அந்த அப்பாவுடைய படத்தை எடுத்து துடைத்து மஞ்சள் தண்ணியாலே கழுவி குறி வைத்து பொட்டு வைத்து சாம்பனை தூவமிட்டு அவருக்கு விருப்பமான நிவேதனங்கள் வைத்து அல்லது ஒரு பாயசத்தை வைத்து ஒரு பொங்கலை வைத்தோ அல்லது நாம் சமைக்கின்ற உணவுகளை படைத்து பிரார்த்தனை செய்து அவர்களை வேண்டி வழிபாடு செய்கின்ற பொழுது அவர்கள் மனம் குளிர்ந்து ஆசி வழங்குவார்கள். அம்மா இல்லை அல்லது அப்பா இல்லை, இல்லை இருவருமே இல்லை என்றால் கூட இந்த இருவருடைய படங்களை வைத்து வழிபாடு செய்யலாம். எனவே இந்த கண்டிப்பாக இந்த ஆண் பிள்ளைகளுக்கு இது மிக 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 முக்கியம். அப்பா இல்லாதவர்கள், இது மூத்த அண்ணா இருக்கிறார், அண்ணா செய்தால் போதும், நான் விரதம் இருக்க தேவையில்லை என்று எண்ணக்கூடாது. அல்லது தம்பி செய்யட்டும், நான் செய்ய தேவையில்லை, இரண்டாவது அண்ணா செய்யட்டும், இரண்டாவது தம்பி செய்யட்டும் என்று சாட்டுகள் சொல்லக்கூடாது. ஆண் பிள்ளைகள் எத்தனை பேரான அத்தனை பேருக்கும் அதற்கு உரிமை உண்டு. அவர்கள் அத்தனை பேரும் இந்த
தர்ப்பணங்கள் செய்ய வேண்டும். கண்டிப்பாக இது ஒவ்வொரு மாதங்கள் தோறும் வருகின்ற அமாவாசையில் செய்ய வேண்டும். அவ்வாறு நமக்கு மாதங்கள் தோறும் முடியாதவர்கள் தான் இந்த ஆடி அமாவாசையிலே, தை அமாவாசையிலாவது கண்டிப்பாக செய்ய வேண்டும் என்பார்கள். எனவே இது ஒரு மாதத்திலே ஒரு நாளைக்கு நம்மை பெற்ற தாய்க்காகவோ அல்லது தகப்பனுக்காகவோ இந்த ஒரு நாள் விரதம் இருந்தால் நம்முடைய குடும்பத்திலே சந்தோஷம் ஏற்படும், மகிழ்ச்சி ஏற்படும், ஆனந்தம் ஏற்படும். அந்த பெற்றோர்கள் அவர்களுடைய அந்த பிதர்களுடைய ஆத்மா மகிழ்ந்து ஆசி வழங்குவார்களாம். இந்த நல்ல சிந்தனையோடு இந்த அமாவாசையிலே நாமும் அப்பா அம்மா இல்லாதவர்கள் அவர்களை வேண்டி பிரார்த்தனை செய்து நம்மால் முடிந்த தான தர்மங்கள் செய்து, அப்பா அம்மா வயதிலே உள்ளவர்களுக்கு நம்மால் முடிந்த ஒருபடி உணவை கொடுத்து இவ்வாறு பிரார்த்தனைகள் செய்கின்ற பொழுதும் எல்லா விதமான சிறப்புகளும் கிடைப்பதோடு இன்று சனிக்கிழமை சனீஸ்வர பகவானுடைய வழிபாடு, ஐயப்ப சுவாமியுடைய வழிபாடு ஈடுபடுகின்றவர்களுக்கும் இறையருளெல்லாம் பூர்ணமாக கிடைக்க வேண்டும் பிரார்த்தித்து, டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருப்பிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி சந்து. சுபம்.